ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் சவுதியில் இருக்கீங்களா, ஃபைனல் எக்ஸிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஆனால் இன்னும் விசா இஷ்யூ ஆகலையா, இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் HRSGயில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இல்லை ஜவாசாத் போகணுமா, இல்லை தூதரகம் போகணுமா, இப்போ வேலை நடக்குதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்து காரணமாக நிறைய பேர் டென்ஷனில் இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ ப்ராசஸ் நடக்குதா இல்லையா, ஏன் டிலே ஆகுது, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவுதியில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, சிலருக்கு ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ ஆகுது, சிலருக்கு டிலே ஆகுது. அதாவது ஃபுல்லாக நிறுத்தலை, ஆனால் முழுக்கவும் ஸ்மூத்தாகவும் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரதர் வந்து HRSGயில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, மக்டாப் அம்லால NOC வாங்கிட்டாரு. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈத்துக்கு பிறகு நீங்கள் ஜவாசாத் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் திரும்ப போயிட்டாரு. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு வாரத்துக்குள்ளேயே மெசேஜ் வந்துருச்சு, உங்கள் விசா இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு. இதுலேருந்து என்ன புரியுது, எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருந்தால் சிஸ்டம்லேயே வேலை நடக்குது. ஏன் இப்போ டிலே ஆகுதுன்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈத் ஹாலிடேஸ் தான். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அதாவது ஜவாசத், மக்தப் அமல், தூதரகம் எல்லாமே ஸ்லோவாக தான் ரன் ஆகும். இல்லைன்னா ஒரு சில சமயம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க எப்ப போனாலும் வேலை ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அன்னெசரியா டிராவல் பண்ணாதீங்க, ரியாத்துக்கு போய் கஷ்டப்படாதீங்க, பணமும் நேரமும் வேஸ்ட் ஆகுறது தான் மிச்சம். ஏன்னா எல்லா ஆபீஸ்லயும் சொல்லுவாங்க ஈத்துக்கு பிறகு வாங்க அப்படின்னு. முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மக்கள் எம்பசியை மட்டும் தான் நம்பி இருந்தாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 3ல இருந்து 4 மாதம் கழிச்சும் வேலை ஒன்றும் ஆகல. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆக்டிவா இருக்கணும், ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செக் பண்ணணும். ஃபுல் ப்ராசஸையும் இப்போ நான் கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா HRSGயில் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா இன் ரிவ்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா டிலே அப்படின்னா ரெக்வஸ்ட் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஸ்டெப் 4 வந்து இன்னும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மக்தப் அமலுக்கு போகணும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுடைய இஷ்யூ சால்வ் பண்ணுவாங்க, NOC கொடுப்பாங்க. ஸ்டெப் 5 வந்து NOCயை வந்து நீங்க ஜவாசாத் இல்லைன்னா தூதரகத்துல கொடுக்கணும். ஸ்டெப் 6 வந்து ஃபைனல் எக்ஸிட் விசா இஷ்யூ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ப்ராசஸை ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம், ஒரு சில சமயம் 5 மாதம் கூட வேலை ஆகாது. நீங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணணும், மறுபடியும் NOC வாங்கணும், ரொம்பவே டிலே ஆகும். இந்தியன் எம்பசி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வேலை நடக்குது, 3ல இருந்து 4 மாதத்துல முடிஞ்சு போகுது. பாகிஸ்தானி எம்பசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனா வேலை நடக்குது. உண்மையான நிலைமை என்னன்னா, எல்லாருக்குமே வேலை ஆகுது, ஆனா டைம் எடுத்துக்கும். ஈத்து முடிஞ்சதும் வெயிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே நீங்க மக்தப் அமலுக்கு போங்க, NOC வாங்குங்க, சப்மிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. யாரும் பயப்பட வேண்டாம், கவனக்குறைவா இருக்கக்கூடாது, அப்டேட் தெரிஞ்சு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.